ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிம்பிளான பருப்பு கறி. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம ரெகுலராக செய்கிற குழம்புலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம செய்கிற சாப்பாடு போர் அடிச்சிச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கலாம். பேன் சூடானதும் நான் இதில் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பயிரை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு அந்த வாசனை வர வரையும் வறுத்தா போதும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணுன்னுலாம் அவசியம் இல்லை. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா கூல் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு இதை நம்ம வாஷ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது நான் ஆற வச்சு இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்து இது கூட உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டுலேருந்து 3 விசில் போட்டு இதை நம்ம வேக வைக்கணும். இந்த பருப்பு வெந்துட்டுருக்கு. இது வேகிறதுக்குள்ள தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் வெந்துடுச்சு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதனால் தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ரொம்ப தண்ணி வேணாம், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இந்த பேஸ்ட்டை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணுற அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக தாளித்து ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரியணும். ஜீரகம் நல்லா வெடித்த உடனே 2-3 சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு அதை சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 2-3 காஞ்ச மிளகாவையும் போட்டு தாளிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம குழம்புல மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக வேறு இருக்கும். ரெகுலராக நம்ம செய்கிற மற்ற குழம்பை விட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பெருங்காயத்தூளும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆறிடுச்சு. நான் இதை குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். தாளிப்பை குழம்பு கூட சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் சூடாக பரிமாறலாம். சாதத்து கூட நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மைக்கேல்ஸ் குக்கிங் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.